ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரிசலாங்கண்ணி தாங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் தொட்டிக்குள்ளே தான் என் வீட்டில் வந்து நான் வளர்த்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம பறிச்சிடணும், இல்லைனா இனி காஞ்சு போயிடும். ஸோ நான் வந்து பிடுங்கிட்டேன். இதை வந்து நான் எப்படி தொட்டியில் வளர்த்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கீரைக்கார அம்மாட்ட தான் வாங்கினேன். வாங்கி என்ன பண்ணேன், இந்த மாதிரி பிளாக் கலர் சீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து தொட்டியில் போட்டிருந்தேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜூன் மந்த்து மழை பெய்ஞ்சிச்சு இங்கே வந்து. ஸோ அப்போ வந்து என்ன சொல்ல, தளைஞ்ச செடி தான் இது. இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக பறிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விதை தான் இருக்கும். இப்போ இந்த விதையை நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் எடுத்து இந்த தொட்டிக்குள்ளேயே போட்டுருவேங்க. ஸோ போட்டால் நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யறப்ப வந்து மறுபடியும் இந்த தொட்டியில் அது வந்து கண்டினியூஸாக முளைச்சிட்டே தான் இருக்குது. இது ஒரு 3rd டைம் நான் வந்து இந்த கரிசலாங்கண்ணியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் முளைக்கிறப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சலுக்கு கரிசலாங்கண்ணி வந்து வாங்குறீங்க, ஒரு வேளை கடையில் வாங்குறீங்களா இருந்தால் இந்த மாதிரி விதை கிடைக்கிறப்ப, இந்த கருப்பு கலர் விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விதை கிடைக்கிறப்ப இதை எடுத்து உங்கள் பூத்தொட்டிக்குள்ளே வந்து போட்டுருங்க. இதுக்குன்னு எந்த கேரும் தேவையில்லை. மழை பெஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் தனித்தனியாக பிச்சு நான் வந்து ஒரு முரத்தில் போட்டு நிழலில் வந்து காய வச்சு எடுத்து வைக்க போகிறோங்க. எண்ணெய் காய்ச்சிறப்ப நம்ம வந்து எண்ணெயில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.